இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். கர்த்தர் உங்களை அவர் ஒரு நாளும் மறக்கிற தேவன் அல்ல. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை எப்படி நடத்தி வந்தாரோ அவர்களோடு கூட இருந்த தேவன் நம்மளையும் நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். யோசுவாவின் சூழ்நிலை, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்து நடத்தினது போல உங்களோடு கூட இருந்தும் அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவரை விசுவாசிக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? சிலுவையில் நமக்காய் ரத்தத்தை சிந்தி, நமக்காய் ஜீவனை கொடுத்து, நமக்காய் மரித்து, நமக்காய் அவர் உயிர்த்தெழுந்து வந்த தேவன். அவர் நம்மளை கைவிடுகிற தேவனும் அல்ல, அவர் நம்மளை அழிக்கிற தேவனும் அல்ல. அவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை காக்க பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் நிச்சயமாய் தேவன் இந்த பூமிக்கு வருவார். நம்மளை அவரோடு கூட சேர்த்து ஆயத்தமாக இருக்க கிருபை பாராட்டுவார். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களையும் கர்த்தர் வண்ணமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.